2026க்கான ஆயத்தத்தை என்ன பண்ணுறோம், நாம் பார்த்துட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் செய்தியில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2026க்கான ஆயத்தத்தை நாம் பார்த்துட்டு வருகிறோம். எழுந்து கடந்து அப்படின்னு சொல்லி சவுந்தர் வீட்டில் என்ன பண்ணோம், நாம் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஹல்லேலூயா. நவம்பர் மாதம் எழுந்து கடந்துன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு சகோதரர்களும் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பேசணும். உடன்படிக்கை பெட்டி நம்மோடு கூட இருக்க வேண்டும், அதாவது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும். அடுத்த ஜெனரேஷனும் நம்ம கூட வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு சுதந்திரிப்பதற்கு நாம் எதிர்கொள்ளும் தடைகள் அப்படிங்கிறது குறித்து பேசணும். என்னென்ன தடைகள் வருது, யோர்தானை எப்படி நாம் முறியடிக்கணும், எரிகோவை நாம் எப்படி முறியடிக்கணுன்றதை பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடாதவைகள் என்னென்ன, சுதந்திரிக்கணும்னா நம்ம இடத்துல என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது, போன வாரம் பேச்சு நிறைய என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தரின் வார்த்தையை சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, நாமே முடிவெடுக்க கூடாது, எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்பிவிட கூடாது அப்படிங்கிறத காரியத்தை குறித்து நான் பேசினேன். இந்த நாளில் சுதந்திரிப்பதற்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னா, நமக்கு ஒரு யோசுவா தேவை. ஹல்லேலூயா. யார் தேவை? யோசுவா தேவை. ஹல்லேலூயா. யோசுவானா யாரோ கிடையாது. இப்போது யார் யோசுவானா, நீங்களும் நானும் தான் யோசுவா. ஹல்லேலூயா. ஸோ இன்றைய செய்தியின் தலைப்பு யோசுவா என்னும் தலைவன். ஹல்லேலூயா. ஸோ நாம் இன்னைக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்த யோசுவாவாக இருக்கிறோம் சுதந்திரிப்பதற்கு. ஹல்லேலூயா. நம்மளே வந்து அந்த ஜனங்களாக நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்குள்ளே போகவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு யோசித்து யாரோ ஒரு யோசுவா நம்மளை சுதந்திரிக்க வைப்பார் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நாமளே அந்த யோசுவாவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ அந்த யோசுவாவாக இருப்பதற்கு அவர் என்னென்ன காரியங்களை செய்தார், ஏன் ஆண்டவர் அவரை சுதந்திரிப்பதற்கு யோசுவாவை தேர்ந்தெடுத்தார், இந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்படி நாம் இருந்தோம் அப்படின்னா, ஒரு யோசுவாவாக இருந்தோம் அப்படின்னா சுதந்திரிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, மோசேவால் சுதந்திரிக்க முடியல, ஆரோனால் சுதந்திரிக்க முடியலை, கிளம்பின ஆட்கள் யாராலையும் என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியலை. 2 பேர் தான் சுதந்திரிச்சாங்க. அதாவது கிளம்பின ஆட்கள்லேருந்து யார் போய் சுதந்திரிச்சா அப்படின்னா யோசுவாவும் 2 பேர் தான் என்ன பண்ணாங்க, சுதந்திரிச்சாங்க. அப்போது யோசுவா தலைமை தாங்கி உள்ளே போகிறாருன்னா அப்போ யோசுவாக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல. பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் போயிருக்காங்க. அந்த 20 லட்சம் பேரில் 2 பேர், ஆல்மோஸ்ட் 0.0001% ஆள் தான் உள்ளே போனது இல்லை. அதில் ஒரு ஆள் யோசுவா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம யோசுவாவின் சந்ததி. ஹல்லேலூயா. ஜோஷுவா ஜெனரேஷன் நம்ம சுதந்திரிக்க போகிற ஒரு சந்ததி. நாம் அனைவரும் யோசுவாவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ பிள்ளைகள் எல்லாம் யோசிக்கணும். இப்போ யாரோ ஒருத்தர் சித்தப்பா கூட்டு போய் நம்மளை என்ன பண்ணிவிடுவார், சுதந்திரிச்சிடுவார். பாஸ்டர் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவார், கூட்டு போய் நம்மளை ஒரு இடத்துல விட்டுருவாருன்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணணும், நானே அந்த யோசுவா, நான் தான் என்ன பண்ண போகிறோம், போய் சுதந்திரிக்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்கும். அதை சுதந்திரித்து கொள்ளணும்னா ஒவ்வொருத்தரும் யோசுவாவாக என்ன பண்ணணும், எழும்பணும். ஹல்லேலூயா. யோசுவாக்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா தேசத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு யோசுவாக்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. கவனிங்களேன், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவாவை நோக்கி நமக்காக மனிதரை தெரிந்தெடுத்துக் கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். நல்ல வேலை, திடீர்னு யோவான்னு நான் மெசேஜ் எடுத்துன்னு வரலேன்னு பார்த்தேன். யோவான் மெசேஜ். அப்பொழுது மோசே
யோசுவாவை நோக்கி, இங்கே தான் முதலாக யோசுவா உள்ளே வராரு பைபிளில். ஹல்லேலூயா. அதர் வரைக்கும் யோசுவா என்ன பண்ணல, வரல. ஸோ யோசுவா என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஒரு வாலிபன். ஹல்லேலூயா. ஒரு வாலிபன். அந்த டைமில் மோசேக்கு 80 வயசு. ஒருவேளை யோசுவாவுக்கு 20லேருந்து ஒரு 25 வயது என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ஒரு வாலிபன். கிட்டத்தட்ட மோசேக்கு யோசுவாவுக்கு ஒரு வயசு வித்தியாசம் ஒரு 50லேருந்து 55 வயதுக்குள்ளாய் வயது வித்தியாசம் இருக்கும். பார்த்துக்கோங்க. மோசேக்கு 80, யோசுவாவுக்கு ஒரு 25 வயது. அப்போது இது ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே யோசுவாவை மோசே செலக்ட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஏன் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அவன் ஒரு வாலிபன் என்பதனால் அல்ல, மோசேக்கு ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இந்த பையன்கிட்ட ஒரு விஷயம் என்ன இருக்குது. அப்போது முதலாவது காரியம், யோசுவாவை யுத்தம் செய்வதற்கு என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவை யுத்தம் செய்வதற்கு அழைக்கிறாரு. அந்த யோசுவா முதலாவது யுத்த வீரனாக இருக்கிறான். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை யோசுவாவாய் மாற்றணும்னா நீங்கள் ஒரு யுத்த வீரனாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்த வீரனா என்ன அப்படின்னா, எத்தனையோ பேர் இருக்காங்க, 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல யோசுவாவை செலக்ட் பண்ணது காரணம், அவன் சண்டை போடுவான், அவன் லீட் பண்ணுவான்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. யுத்தம் என்ன, ஆண்டவர் உங்களை யோசுவாவை செலக்ட் பண்ணணும்னா முதலாவது முழங்காலில் நீங்கள் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அந்த முழங்காலில் நீங்கள் யுத்தம் பண்ணலை அப்படின்னா உங்களை ஆண்டவர் யோசுவாவா என்ன பண்ண முடியாது, செலக்ட் பண்ணவே முடியாது. நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அப்படிங்கிறாரு மோசே. என்ன சொல்கிறாரு வசனம், யோசுவாவை பார்த்து, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. அப்போது இவர் மோசேவுடைய தரிசனத்தில் ஒரு பங்காய் மாறுகிறார் யோசுவா. எத்தனை வயசில், ஒரு 20-25 வயசில். யோசுவாவுக்கு தெரியாது ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை சுதந்திரிப்போம், பெரிய தலைவராக நம்ம என்ன பண்ணுவோம், மாறுவோம் அப்படின்லாம் யோசுவாவுக்கு தெரியாது. ஆனால் மோசேவுடைய தரிசனத்துக்குள்ளாய் யோசுவா என்ன பண்ணுறாரு, உள்ள வருகிறார். ஒரு கட்டத்தில் நாமளும் இந்த மாதிரி யோசுவாவாக இருந்திருப்போங்க. ஒரு தரிசனத்திற்குள்ளாய் நாம் நம்மளையே தெரியாமல் நாம் என்ன பண்ணியிருப்போம், அழைக்கப்பட்டிருப்போம். வசனம் சொல்லுது, நீ நமக்காக ஒரு என்ன பண்ண, ஜனங்களை, மனிதரை தெரிந்தெடுத்து கொண்டு போய் சண்டை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோசே இந்த யோசுவாவை நம்பினார். ஃபஸ்ட்டு முதலாவது என்னது, நான் மலைக்கு போகிறேன், நான் மலையில் என்ன பண்ண போகிறேன், ஏற போகிறேன். என் கூட ஆரோனும் ஊரும் சீனியர்ஸ். இவங்கெல்லாம் யார், சீனியர்ஸ். மோசே கூட இருந்த சீனியர்ஸ், ஆரோனு ஊர், இவங்கெல்லாம் யார், சீனியர்ஸ். அவங்க போகிறப்போ கீழே பார்க்குறாரு, நம்ம மேலே போயிட்டா நான் யாருக்கிட்ட இந்த நம்பி இந்த வேலையை நான் விட்டுட்டு வரது. அப்போ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருந்தவர் யார் அப்படின்னா இந்த யோசுவா. சும்மா ஆண்டவர் யோசுவா கிட்ட தூக்கி கொடுத்துடலைங்க, சுதந்திரித்து யோசுவா போப்பா சுதந்திரிக்கோன்னு. ஆனால் அதற்கான பிளானை ஆண்டவர் 40 வருஷமாக செய்துட்டு வர்றார். யோசுவாவை எப்படி தயார் பண்ணணும், எப்படி இருந்தால் யோசுவாக்கு இந்த கேரக்டரை கொடுக்கலாம், சுதந்திரிப்பதற்கான கேரக்டரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 40 வருஷமாக என்ன பண்ணுறாரு, நவுத்திட்டு வராருங்க. பாருங்கள், யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் மீட் பண்ணப்போ அவர் சொன்னார், நாம் இந்த நீதியை செய்கிறது நமக்கு ஏற்றதாய். அப்போ மோசேவுடைய வார்த்தையும் அதே மாதிரி தான் இருக்குது. நீ நமக்காக மனிதரை, அதாவது ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லை, 2 பேருடைய நோக்கமும் தரிசனமும் அந்த 6 லட்சம் பேரை குறித்ததாக இருக்கிறது. அந்த யோசுவா மோசேவுடைய தரிசனத்தில் என்ன பண்ணா, இணைந்தான். நல்லா கவனிங்க, எத்தனை பேருக்கு புரியும் தெரில. இந்த யோசுவா மோசேவுடைய தரிசனம், அதாவது ஆண்டவர் மோசேக்கு சொன்ன தரிசனத்தில் யோசுவா தன்னை என்ன பண்ணுறான், இணைத்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் யோசுவாவாக இருந்திருப்போம், ஒரு தரிசனத்தோடு இணைந்து என்ன பண்ணியிருப்போம், நடந்திருப்போம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் வரும் பொழுது நாம் யோசுவாவாய் உருவெடுக்க வேண்டும். அப்போ மோசே என்ன பண்ண மாட்டார், நம்ம கூட இருக்க மாட்டார். ஆனால் யோசுவாவை நாம் எழுந்து நிற்க வேண்டும். அதற்கு யோசுவா 40 வருஷம் முன்னாடி ஒரு கீழ்ப்படிதலுள்ள மகனாக என்ன பண்ணியிருக்கணும், இருந்திருக்க வேண்டும். மோசே சொன்னோன்னு யோசுவா சொல்லியிருக்கலாம், ஓ உன்னை நம்பி தான் நாங்கள் வந்தோம்,
நீ மலைக்கு மேலே ஏறிட்டு நான் போய் சண்டை போட்டால் என்ன யாராவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசுவா என்ன பண்ணலை, சொல்லலை. யோசுவா என்ன பண்ணான், உடனே என்ன பண்ணிட்டான், ஓகே சொல்லிட்டு யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து 10ஆம் வசனம், யோசுவா மோசே தனக்கு சொன்னபடியே செய்தான். முதலாவது அவன் நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருந்தான். அடுத்து மோசே சொன்னதை கீழ்ப்படிந்து என்ன பண்ணான், செய்தான். பாருங்க, இந்த பக்கம் அமலேக்கோட யுத்தம் பண்ணும்போது மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவரும் மலையின் உச்சிக்கு சென்றார். அப்போ யோசுவாவை ஆண்டவர் பார்க்குறாரு. யோசுவா ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று தோணுது. யோசுவா கிட்ட ஏதோ ஒரு காரியம் இருக்குது. மோசே சொன்னோன்னே என்ன பண்ணிட்டான், லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் ஹெசிடேட்டே பண்ணல, கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணல. எப்போ போகலாமா வேணாமா. மோசே கூட என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹெசிடேட் பண்ணார்ல. நீ தான் போய் ஜனங்களை கூட்டு வரணும்னு சொன்னோன்னே மோசே என்ன சொன்னார், நான் என்ன சொல்கிறது, எனக்கு வாய் ஒழுங்காக பேச வரல, திக்குவாயி, எனக்கு மந்தனாவு, என்னால் என்ன பண்ண முடியாது, போய் பண்ண முடியாது. ஆனால் யோசுவா இங்கே தான் ஃபஸ்ட்டு வரான். ஒரு இன்ட்ரடக்ஷனும் கிடையாது யோசுவாக்கு இந்த இடத்துல. இதுதான் ஃபஸ்ட்டு யோசுவாவை குறித்ததான வசனம். இதுக்கு முன்னாடி யோசுவாவை பற்றி யாருமே என்ன பண்ணலை, வசனம் போடலை, டைரெக்டாக போட்டுக்குது மோசே யோசுவாவை நோக்கி. ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லை ஒரு ஆள். ஆனால் சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாரு, சண்டைக்கு ரெடி ஆகிட்டாரு. அமலேக்கியர்கள் என்பது பெருங்கூட்டம், பெரிய கூட்டம், சாதாரண கூட்டம் அல்ல. ஆனால் சண்டை போட்டது என்னமோ ஆண்டவருடைய வல்லமையில் தான். ஆனால் அதற்கான ஒரு தீவிரத்தை என்ன பண்ணார் யோசுவா, காட்டினார். காட்டும் பொழுது அவன் பண்ண கீழ்ப்படிதலும் அவனுடைய ஒரு உண்மைத்தனம் இருக்குல்ல, அந்த உண்மைத்தனத்தை குறித்து பார்க்கும் பொழுது பின்பு கர்த்தர் 14ஆம் வசனம் சொல்லும், 13 வாசிக்கிறேன். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஃபர்ஸ்ட் ஃபைட் இதுதான் யோசுவாக்கு. தளபதியா, அதாவது தலைவரா இல்லை, தலைவர் யாரு, மோசே. இவர் படை தளபதி யோசுவா. ஃபர்ஸ்ட் ஃபைட்டு அமலேக்கியர் கூட போறாரு, எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு யோசுவா. முடித்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் 14ஆம் வசனத்துல, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. இதுதான் ப்ரிப்பரேஷன். என்னது, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. இது செங்கடலை தாண்டோன்னு நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசே யோசுவாவை நோக்கி சொல்கிறாரு, நீ போய் இந்த சண்டை போடுன்றாரு. சண்டை போட்டான், ஜெயிச்சிட்டான். ஆண்டவர் பார்க்குறாரு, யார் இந்த பையன், மோசே சொன்னோன்னே கேட்டானே, ஒபே பண்ணிட்டானே, உண்மையாக இருந்தானே. உடனே ஆண்டவரும் யோசுவாவை என்ன பண்ணுறாரு, அங்கீகரிக்கிறார். எஸ், நீ இந்த செஞ்சதை என்ன பண்ண, ஒரு புஸ்தகத்தில் எழுதி இவ்வளோ நாள் நீ வெறும் சீனியர்ஸை மட்டும் வச்சு என்ன பண்ணியிருந்திருப்ப, பேசியிருந்திருப்ப. ஆரோன்கிட்ட, ஊர்கிட்ட, இவர்களை மாதிரி சீனியர்ஸ் கிட்ட என்ன பண்ணியிருப்ப, நீ பேசியிருப்ப. ஆனால் இன்றைக்கி நீ ஒரு ஆளை புதுசாக என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். யார் அப்படின்னா, யோசுவாவுடைய காது கேட்கும்படி வாசி. பாருங்க, ஆண்டவர் நம்ம சின்ன விஷயம் பண்ணாலும் ஆண்டவருக்கு நம்ம பேர் ரிஜிஸ்டர் ஆகிடும். சின்ன விஷயந்தான், பிள்ளைகளுக்காக சொல்லுகிற சின்ன காரியங்களை ஆண்டவருக்காக செய்தாலும் ஆண்டவர் சொல்வார், யோசுவாவின் காது கேட்க வாசி. அவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் எனக்கு. ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா சாதாரண ஆள் கிடையாது, என்னுடைய ஃப்யூச்சர் பிளானில் இருக்கிற மிக முக்கியமான ஆள் யார், யோசுவா. அவனுடைய காது கேட்கும்படியாய் வாசி அப்படிங்கிறாருங்க. கர்த்தர் யோசுவாவை மறக்கவே இல்லை. அந்த டைமில் கூட இல்லை, சின்ன வயசு 24-25 வயசில் ஒரு சண்டை போட்டு ஜெயிச்சோன்னா ஆண்டவர் அந்த யோசுவாவையும் கூப்பிடுப்பா. அவனும் அந்த தரிசனத்தில் என்ன பண்ணுறான், பங்கா இருக்கிறான். இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ங்க. ஆண்டவர் எகிப்துலேருந்து அடிமைத்தனத்துலேருந்து கூட்டிட்டு அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் மோசேக்கு அப்புறம் ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் யாரை கொண்டு போக போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான காரியத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆண்டவர் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறார். இது நடக்கிறதுக்கு, இது யோசுவா தலைவன் ஆகிறதுக்கு 40 வருஷம் முன்னாடி இந்த காரியம் நடக்குது. பல நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், உடனே நம்ம என்ன பண்ணிடணும், பெரிய ஆளாயிடணும், உடனே அடுத்த இதுக்கு என்ன பண்ணிடணும், போயிடணும். ஆண்டவர் 40 வருஷம் யோசுவாவை இப்படியே தான் வச்சுருக்கிறார்.
தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு சுதந்தரிப்பதற்கென்றால் இந்த தகுதியெல்லாம் நமக்கு தேவைப்படுதுங்க. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 24:13. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே பாருங்க, அடுத்தது யோசுவா என்னவா ஆவறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே இல்லை. யார் அந்த யோசுவானே என்ன ஆகல தெரியல. இப்போ யோசுவாவுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தன் ஊழியக்காரன், அதாவது மோசேவுடைய ஊழியக்காரன், மோசேக்கு ஊழியம் செய்கிறவன், கூட இருந்து மோசேக்கான வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறவன். பாருங்க, அவன் ஒரு பெரிய பதவி கேட்கல, பெரியதான ஒரு பொசிஷன் கேட்கல. அவன் சண்டை போட்டு படை தளபதியாக இருந்தாலும் அவன் சொல்கிறாரு தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவை நோக்கி. நம்ம நிறைய பேருடைய பிக்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சீனாய் மலைக்கு போனது, கற்பலகைகளை வாங்கினது, இது எல்லாம் பண்ணுறபோது நம்முடைய பிக்சரில் மோசே மட்டும்தான் தெரிவார். கரெக்டா? ஆனால் வசனம் சொல்லுது, அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன் பார்க்கலாம். யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வர மட்டும். ஸோ நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வர. யார் நாங்கள்? மோசேவும் யோசுவாவும். நான் பார்த்த அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு மோசே மட்டும்தான் இருந்தார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது நாங்கள் திரும்பி வரும் மட்டும். அப்போது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே யோசுவா நின்றுடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே யோசுவா மலையில் என்ன பண்ணிடுறாரு? நின்றுடுறாரு. கவனிங்க, யோசுவாவுடைய தியாகத்தை இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 40 நாள் மேலே ஆண்டவர் கூட மோசே என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். கரெக்டா? எத்தனை நாள்? 40 நாள். மோசே ஆண்டவரோடு கூட பேசிகிட்டு இருக்கார். 40 நாள் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரோட பேசி கட்டளைகளையும் எல்லா கற்பனைகளையும் என்ன பண்ணிகிட்ருக்காரு? வாங்கிட்டு இருக்காரு. கீழே ஜனங்க புசித்து குடித்து கண்ணுக்குட்டியை ரெடி பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்காங்க? கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே நடுவில் ஒரு ஆள் எதுவுமே இல்லாமல் 40 நாள் சும்மா என்ன பண்ணியிருக்காரு? மலையில் இருந்திருக்கிறார். அப்போது யோசுவாவுடைய தியாகத்தை கொஞ்சம் பாருங்கள். மோசேக்கு அந்த 40 நாள் எப்படி போயிருக்குன்னே தெரியாது. ஏன்னா ஆண்டவரோடு கூட முகமுகமாக அவர் என்ன பண்ணுறாரு? பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு சாப்பிட்டாரா இல்லையா? மோசே சாப்பிடல 40 நாள், என்ன பண்ணல, சாப்பிடாம உபவாசம் இருந்து அவர் வாகத்தையை வாங்குறாரு. ஆனால் யோசுவாவும் அந்த 40 நாள் என்ன பண்ணுறாரு? அந்த மலையில் தான் இருக்கிறார். இந்த தரிசனத்தில் பங்காக இருந்தது மாத்திரம் அல்ல, அந்த 40 நாள் அவருடைய அந்த தியாகம், மோசே எந்த அளவுக்கு வழி நடத்தும் பொழுது அந்த உபவாசம் இருந்து அந்த மக்களை வழிநடத்த ஸ்டார்ட் பண்ணாரோ, அதே போல் யோசுவாவும் அந்த 40 நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு? இருந்திருக்கிறாருங்க. அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இல்லை. ஆண்டவர் அது பேசும்போது எனக்கு ஒரு கற்பனையில் வந்தது என்ன அப்படின்னா, நான் யோசுவா என்ன யோசிச்சிருப்பார்னா, மோசே கூட மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பேசுவாரா? நம்மளும் ஒரு நாள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஆகணும். ஆண்டவர் ஏன் கூட என்ன பண்ணணும்? முகமுகமாய் பேசணும். அப்போது அந்த ஒரு வைராக்கியம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கலான்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஏன்னா 40 நாள் அவர் நினச்சிருந்தா கீழே இறங்கி என்ன பண்ணியிருக்கலாம்? வந்திருக்கலாம் மோசே விட்டுட்டு. ஏன்னா இறங்கி வரும்போது 2 பேர் சேர்ந்தா வராங்க. யோசுவா சொல்கிறாரு, யுத்தத்தின் சத்தம் எனக்கு கேட்குது. அப்போ இறங்கி வரும்போது யோசுவா இருக்கார், மேலே போகிறப்பவும் யோசுவா இருக்கிறாரு. அப்போ தான் மோசே சொல்கிறார், இது ஜெயதுனியும் கிடையாது, அபஜெயதுனியும் கிடையாது, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. அப்போ இந்த 40 நாள் தேவனை முகமுகமாய் அப்படி மோசே அப்படி அந்த பக்கம் என்னோட இமேஜினேஷனில் ஒரு கிலோமீட்டர் தள்ளி மோசே வந்து ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்காருன்னா, யோசுவா இங்கே நின்று என்ன பண்ணியிருந்திருப்பார்? 40 நாளும் சும்மா நின்று பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அவ்வளோதான் நடந்திருக்கும், வேற வழி இல்லை. அப்போ நடக்கும் பொழுது அவன் என்ன யோசிச்சிருப்பான்? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆண்டவர் ஏன் கூட என்ன பண்ணுவார்? இதே மாதிரி பேசணும்.
அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த வாஞ்சை ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஏன் இருந்திருக்கலாம்னு சொல்கிறேன். நான் யாத்திராகமம் 32:11 வாசிங்களேன். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, இல்லைம்மா 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பாருங்களேன், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரன் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஒரு பக்கம் ஆண்டவர் மோசேவோடு முகமுகமாய் பேசுறாரு. முகமுகமாய் பேசி முடிச்சோன்னு மோசே வெளியே போயிட்டான். ஆனால் யோசுவா என்ன பண்ணலை? அப்போ அவனுடைய வாஞ்சை என்னவா இருந்திருக்கும்? உள்ளுக்குள்ள ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் இவர் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அது என்ன மோசைக்கிட்ட மாத்திரம் முகமுகமாய் பேசுறது? இந்த யோசுவாக்கு இருந்த வாஞ்சை நமக்கு இருக்கணுங்க. அப்புறம் சுதந்திரிப்பதுனா சாதாரணமாக சுதந்திரிக்க முடியாது. நமக்குள்ளாய் ஒரு யோசுவா எழுமணும். கீழ்ப்படிதல் இருக்கணும். மோசைக்கு எப்படி கீழ்ப்படிந்தானா அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும். உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஒரு பொறுப்பை நம்பி கொடுக்கறதுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். அதை முடிச்சுட்டு வருவான்னு சொல்லி அந்த நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும். இங்கே அந்த ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆண்டவரை முகமுகமாக மோசை பார்த்தான். மோசைக்கு அது ரொம்ப இப்போ சாதாரணமாக போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் கூட பேசுகிறது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. அவருக்கு டெய்லி இதாகி போச்சு. ஆனால் யோசுவாக்கு அது ஒரு கனவாய் மாறினது. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அந்த பிரசன்னத்தை விட்டு பிரியவே இல்லைங்க. ஸோ தாழ்மை. இங்கேயாவது போன வசனத்தில் ஊழியக்காரன் இருந்தது, இந்த வசனத்தில் பணிவிடைக்காரன் இருக்குது யோசுவாக்கு. ஸோ தலைவனாக இருக்கணும்னா நம்ம நேராக கோட்டு சூட்டு டை தான் கட்டினா தான் தலைவனா? இல்லை, ஊழியக்காரனாக இருங்க, பணிவிடைக்காரனாக இருங்க. யோசுவா முதலாவது வசனம் சொல்லிச்சு தன் ஊழியக்காரன். ரெண்டாவது இந்த வசனம் சொல்லுது தன் பணிவிடைக்காரன், வேலை செய்கிறவன். மோசை சாப்பிட்டா தட்டை கழுவி என்ன பண்ணணும்? எடுத்துகிட்டு வரணும். மோசைக்கு கையில் தண்ணி ஊற்றணும். எலிசா என்ன பண்ணார்? எலியாவுடைய கைக்கு அவ்வளோதான் ஒரு வேலை. தாழ்மை இருக்கணும். யோசுவாவை நம்ம மாறணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன பண்ணணும்? தாழ்மை இருக்கணும். மற்றவர்கள் எல்லாம் 20 லட்சம் பேர் முறுமுறுத்து கொண்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லை, கறி இல்லை, மீன் இல்லை, முட்டை இல்லை. ஆனால் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார். ஏன் தலைவனானா யோசுவா? எதுக்கு யோசுவா கிட்ட சும்மா தூக்கி கொடுத்துட்டாரா? செலக்ட் பண்ணி குழுக்கள் முறையில் சீட்டு குழுக்கள் பண்ணி யோசுவா கிட்ட தலைவனை கொடுத்தாரானா? இல்லைங்க. அவன் சோரை பற்றி கவலைப்பட்டு இருக்க போது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் ஒருத்தன் நிற்கிறான். அப்போ தலைவன் ஆகணும், சுதந்திரிக்கணும்னா நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரியக்கூடாது. சில பேரை பார்த்து யோசிப்பீங்க, எப்படி அவருக்கு இவ்வளோ பிரசன்னம் இருக்குது, பேசினாலே ஒரு பிரசன்னம் இறங்குதே, பேசினாலே இதாகுதுன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எவ்வளோ பிரியலையோ அவ்வளவு வல்லமை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறார். இப்போ நீங்கள் யோசுவாவாக இருந்தால் எவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் செலவு பண்ணுறீங்கிறது தான் உங்களுடைய கணக்கு. இப்போ நீங்களும் நானும் யோசுவானோன்னு சந்தோஷமாக எல்லோரும் என்ன பண்ணிட்டோம்? நாங்கள் யோசுவான்னு கையை தூக்கியாச்சு. ஆனால் எத்தனை பேர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிய மனது இல்லாமல் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். என்னாகமம் 11:24 29. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினார். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்து ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். சரிம்மா, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை செய்கிறார்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பெக்யூலியரான ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே செய்கிறார்.
மோசேயின் மேலே உள்ள ஆவியை எடுத்து ஒரு 70 மூப்பர்கள் கிட்ட என்ன பண்ணுறாரு, அந்த ஆவியை அனுப்புகிறாரு. அப்போ அந்த 70 பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு வசனம் சொல்லுது. அதில் ஒரு 2 பேர் மோசேவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அடுத்த 12ஆம் வசனம் பார்த்தீங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க, 70 பேர்ல 68 பேர் என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். 2 பேர் வரல. அவர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆவியை கொடுத்து அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல ஆரம்பித்தோன்னே ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். அப்படி அறிவித்தோன்னே கொஞ்சம் யோசுவா 100% எல்லாமே வந்து எல்லாருமே எப்போவுமே என்ன பண்ண முடியாது, கரெக்டாக இருக்க முடியாது. அடுத்த வசனம் சொல்லுது, உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும். அப்போ வாலிபர்கள் மோசேயினிடத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, மோசேயினிடத்தில் இருந்த வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரன். இப்போ தான் அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே என்ன ஆகுது, யோசுவாக்கு யாத்திராகமம் முடிச்சு லேவியராகமம் முடிச்சு என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தான் வாலிபரில் ஒருவனும். முதலாவது வாலிபன், நல்லா கவனிச்சுக்கோங்க, வயசான ஆள் கிடையாது யோசுவா. வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாக யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். அல்லேலூயா. 2 பேர் உன் பேச்சை கேட்காம என்ன பண்ணிட்டான், வீட்டில் இருக்கான். அவனும் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், அவனை என்ன பண்ணணும், தடை பண்ணணும் அப்படின்னு இந்த யோசுவா சொல்லும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ. நல்ல வார்த்தை இது. யோசுவா அதற்கு முன்னால் வரைக்கும், இந்த வசனத்திற்கு முன்னால் வரைக்கும் ஒருவேளை ஒரு மோசேயை நம்பி, ஒரு மோசேவை தலைவனாக ஏற்றுக்கொண்டு மோசேக்காக ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, மோசே சொல்கிறாரு, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறக்கம் பண்ணினால் நலமாக இருக்குமே என்றான். மோசேவுடைய கருத்து, அவருடைய யோசுவா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய சூழ்நிலை என்னன்னா, நீங்கள் சொன்ன 70 பேரில் 2 பேர் என்ன பண்ணலை, கீழ்ப்படியில். அவனுக்கு எப்படி கர்த்தருடைய ஆவி போச்சு? அந்த ஒரு சூழ்நிலை அவருடைய மைண்ட் செட் என்னன்னா, இவன் எப்படி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம், இவன் வந்து ஒபே பண்ணலையே, கீழ்ப்படியிலையே, எப்படி சொல்லலாம் அப்படின்னும் போது மோசே சொல்லுகிற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்க, நான் சொன்ன 70 பேருக்காக வைராக்கியம் பாராட்டுறியா? ஒருவேளை ஆண்டவர் நினச்சி இருக்கிற 20 லட்சம் பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாரு மோசே. ஆனால் இதற்கு யோசுவா கீழ்ப்படுகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே யோசுவா அதற்கு பிறகு கீழ்ப்படுகிறான். அதுக்கு மேலே எது வார்த்தையும் பேசலை. முதலாவது அடுத்த ஒரு நல்ல காரியம், யோசுவா கிட்ட இருக்கிற ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு காரியத்தை தவறுன்னு சொன்னோன்னே அந்த காரியத்தை என்ன பண்ணால், கீழ்ப்படிந்தான், செயல்படுத்தினான். அதற்கு மேலே யோசுவா பேசலை. மோசே சொல்கிறாரு, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கக்கூடாது, இனிமேல் நீ வைராக்கியம் காண்பிக்கணும்னா யாருக்கு வைராக்கியம் காண்பிக்கணும், கர்த்தருக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், வைராக்கியம் காண்பிக்கணும். இல்லை, ஒண்டர்ஃபுல் லீடர் இல்லை மோசே. இந்த மாதிரி ஒரு ஆள் நான் ஆமாம்ல, இப்போ இந்த காலத்தில் இருந்திருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க மோசே. ஆமாம்ல, நான் சொல்லி அவங்க 2 பேர் என்ன பண்ணல, கேட்கலையா, உன்னை போய் நிறுத்த, அவன் எதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அப்படின்ட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் மோசே சொல்கிறாரு. அதனால தான் அவங்களெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், மோசேவை குறித்தும் யோசுவாவை குறித்தும் பேசுவோம். எவ்வளோ ஒரு நல்ல குணம் பாருங்கள். ஆமாப்பா, 2 பேர் சொல்லலை, பரவாயில்ல, எனக்காக வைராக்கியம் பாராட்டாத, அவங்க ஆண்டவர் அவங்கள அபிஷேகிச்சிருக்கிறாருன்னா நீ ஃப்ரீயாக விடு, எல்லாருமே என்ன பண்ணணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அடுத்த என்ன பாயிண்ட் நம்ம யோசுவாவை குறித்து பார்க்க போகிறோன்னா, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 8. அதான் பாருங்க, யோசுவாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஓசேயா. என்னது? ஓசேயா.
இவருக்கு பேர் வச்சது யார் தெரியுமா? யோசுவான்னு. யார் வச்சான்னு தெரியலையா? 16ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தார். யார் பேர் வச்சா யோசுவான்னு? மோசே. இவனுக்கு ஓசேயான்ற பேரை மாற்றி யோசுவாங்கிற பேரை வைக்கிறார். யோசுவா என்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை ரட்சிப்பார். என்னது? நம்மளை, இன்னொரு பேருக்கு அர்த்தம் அதே ஒன்று இருக்குது. என்ன அர்த்தம்? என்ன பேர் அதுக்கு? இயேசு. இயேசுங்கிற பேருக்கு நம்ம பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். என்னது? பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். யோசுவாங்கிற பேரும் இயேசு அப்படிங்கிற பேரும் ஒன்று தான். யோசுவா, யேசுவா. இவர் பேர் என்னது? யோசுவா. ஏசப்பாவுடைய பேர் அந்த ஊர் பாஷையில் என்ன? யேசுவா. இன்னொரு பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருக்கார், செருபாபேல் கூட வருகிற ஒரு பிரதான ஆசாரியர். அவர் பேர் வந்து யெசுவா. சகரியால் அவர் பேரை யோசுவான்னு போட்டிருக்கும். நான் சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நெகேமியா புஸ்தகத்தில், எஸ்ரா புஸ்தகத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர் பேர் யெசுவான்னு இருக்கும். ஆனால் சகரியா புஸ்தகத்தில் அவருடைய பேர் யோசுவான்னு போட்டிருக்கும். ஸோ இந்த யெசுவா பேரும் யோசுவான்ற பேரும் அர்த்தம் என்னது? ஒன்று. அப்போது நம்மளை சுதந்திரிப்பதற்கு அப்போ ஒரு யோசுவா என்ன பண்ணார்? தேவைப்பட்டார். நாம் பரம கானானை சுதந்திரிக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணணும்? நமக்கு தேவை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னு எங்கே வந்தார்? ஃபஸ்ட்டு எங்கே போனார்? அதுக்கு முன்னாடி யோர்தான். எங்கே போனார்? எதுக்கு போனார்? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. யோசுவா ஃபஸ்ட்டு எங்கே போகிறாரு? யோர்தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு யோர்தானில் அந்த ஞானஸ்நானமும் இவர் யோர்தானை கடந்ததும் கிட்டத்தட்ட ஒரே ஒப்பனையாக இருக்கும். பரம கானான சுதந்திரிப்பதற்கு முன்னாடி ஆண்டவர் முதலாவது ஃபஸ்ட்டு யோர்தான், யோசுவா ஃபஸ்ட்டு யோர்தான். பாருங்க, ஒரு நேரம் வரப்போ யோசுவா அந்த தலைமைத்துவத்தை என்ன பண்ணுறாரு? எடுக்கிறார். ஒரு நேரம் வருது. என்ன நேரம்? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 38. தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். பாருங்க, 12 பேரை மோசே அனுப்புகிறார். சுற்றி பார்த்துட்டு வா வேவு பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. வேவு பார்க்க வரப்போ 10 பேர் நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் தராங்க, 2 பேர் தான் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தராங்க. நான் ஏன் அடிக்கடி பிள்ளைகளை பார்த்துலாம் சொல்லுவேன், வாயத்திலேருந்து பேசுனா என்ன வார்த்தைகள் பேசணும் அப்படின்னா பாசிட்டிவாக பேசணும். நடக்கும், செய்யணும், முடிச்சிடலாம், செஞ்சிடலாம், இப்படிங்கிற வார்த்தைகள் தான் என்ன பண்ணணும்? வரணும். நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? நம்ம வாயிலிருந்து சொல்லவே கூடாது. என்றைக்குமே சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. இதுக்கு உண்மையான எக்ஸாம்பிள் நானே இருக்கிறேன், சவுந்தரும் இருக்கிறான். சவுந்தர் கல்யாணத்துக்கு சும்மா நான் தமாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வரமாட்டேன் நான் உன் கல்யாணத்துக்கு சொன்னது நடந்துச்சானா? சும்மா தான் சொன்னேன். ஏன் சொன்னேனே எனக்கு தெரியாது. சும்மா வந்து கிண்டல் பண்ணணுன்னு சொன்னேன். நான் வரமாட்டேன் உன் கல்யாணத்துக்கு. ஆனால் இந்த காரியம் நடந்துருச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு? நடந்துருச்சு. வர முடியல அந்த கல்யாணத்துக்கு என்னால். ஸோ நம்ம வாயை திறந்து பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும். விசுவாசத்தின் வார்த்தைகளாக என்ன பண்ணணும்? வாயிலிருந்து வரணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிற ஒரு மகனாக இந்த யோசுவா இருந்தான். இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. ஹல்லேலூயா. சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்னாகமம் 26:64 எடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தான் இதோட. பாருங்க, ஃபஸ்ட்டு டைம் கவுண்ட் பண்ணுறப்போ யார் யார் கவுண்ட் பண்ணுறான்னா மோசேவும் ஆரோனும் சேர்ந்து கவுண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது கவுண்ட் பண்ணுறப்போ மோசே இருக்கிறாரு, யார் இல்லை?
ஆரோன் இல்லை, ஆரோனுடைய பையன் இருக்கிறாரு, எலையாசாரோடு சேர்ந்து கவுண்ட் பண்ணுறாங்க. என்றப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிளம்பும் போது இருந்தவங்கெல்லாம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போது 2 பேரா? 3 பேர் இருக்கிறாங்க. யார்? யோசுவா, காலேபு, மோசே. 3 பேர் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. இதில் மோசேக்கிட்டையும் ஆண்டவர் சொல்லிடுறாரு, நீ என்ன பண்ண போகிறதில்ல, போகிறது இல்லை. அடுத்த வசனம் 27:12. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த ஆபரீம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். 16. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடி. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு. இப்போ மோசே என்ன பண்ண போறாரு? மரிக்க போறாரு. அந்த மோசேயுடைய மெய்ப்பன் பதவி யாருக்காவது என்ன பண்ணணும்? போகணும். அப்போ அப்படி சுற்றி பார்க்கும் பொழுது 2 பேர் தான் அவைலபிள். யார்? யோசுவா, இன்னொன்று காலேப். 2 பேர் தான் அவைலபிள். காலேபும் விசுவாசம் தான். அவனிடத்துல வேற ஒரு ஆவி இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. அவனிடத்துல வேற ஒரு ஆவி இருக்குது. வேற ஒரு ஆவினா கர்த்தருடைய ஆவி என்ன இருக்குது? அவன்கிட்ட இருக்குது. அதனால தான் என்ன பண்ணலாம், அந்த தேசத்தை எளிதாக என்ன பண்ணலாம், சுதந்திரத்துக் கொள்ளலான்னு காலேப் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வருத்தமாக இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சொன்னோன கர்த்தர் மோசேயை நோக்கி, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாரு? கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. ஹல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்? ஏன் பரிசுத்த ஆவியில் நடக்கணும்னா அந்த ஒரு தகுதியை மீறின தகுதி எதுவுமே கிடையாது. யோசுவா இங்கே சொல்லியிருக்கலாம் ஆண்டவர், ஒரு யுத்த புருஷனாகிய யோசுவா ரெடி பண்ணிக்கோ, ஒரு உண்மையுள்ள யோசுவாவை. அந்த உண்மையுள்ள யோசுவாவை நீ என்ன பண்ண? அபிஷேகம் பண்ண. அவர் சொல்கிறாரு, என் ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா. பாருங்க, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி நம்ம மேலே இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணுவாருங்க. என்ன டேலண்ட் இருந்தாலும் அதெல்லாம் அதுக்கப்புறம். என்ன டேலண்ட் இருந்தாலும் அதெல்லாம் அதுக்கு அப்புறம். ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. டப்பு நான் முடிச்சிடுறேன். இதற்கு பிறகு என்ன நடக்குது? லீடர் ஆகிட்டார், உள்ளே போயிட்டார். போனோன்னே ஒரு காரியம் நடக்குது. ஒரு சேனையின் அதிபதி நின்றுட்டு இருக்காருங்க. 40 வருஷமாக யோசுவாவுக்கு இருந்த ஒரு தரிசனம் என்னன்னா, தேவனை முகமுகமாக என்ன பண்ணணும்? தரிசிக்கணும். அது என்ன, யோசுவா மட்டும்தான், மோசே மட்டும்தான் பேசுவாரா? எடுத்துக்கோங்க அந்த வசனத்தை. யோசுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்து மறுநாளிலே மன்னா பெய்ய 13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, இருக்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு காரியம் இங்கே யோசுவாக்கு என்ன ஆகுது? நடக்குது. மோசே கூட இப்படி பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. மோசே கூட இப்படி ஆண்டவரை பார்த்தாரான்னு தெரியல. ஆனால் இங்கே யோசுவாவுக்கு சேனையின் அதிபதி என்ன பண்ணுறார்? உருவின பட்டயத்தோடு அங்கே
நிற்கிறாரு. நிற்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை கேளுங்க. யோசுவா கேட்குறாரு, நான் என்ன செய்யணும் உமக்கு அடியேன் செய்ய என்ன நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாரா? இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு. அவர் வந்தது யோசுவாவை பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம் இங்கே நடக்கிறது. வேறு எதுவுமே செய்ய சொல்லலைங்க யோசுவாவை. மோசே கிட்ட ஆண்டவர் இதே மாதிரி 40 வருஷம் முன்னாடி முச்செடியில் என்ன பண்ணுறாரு? தரிசனமாகறாரு. தரிசனமாக சொல்கிறாரு, உனக்கு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, நீ என்ன பண்ணணும், போய் ஜனங்களை என்ன பண்ண அடிமைத்தனத்துலேருந்து மீட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. உன் பாதரட்சை என்ன பண்ணு. எங்கே யார் சொல்கிறா? மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே 40 வருஷம் கழிச்சு கானானுக்குள்ளே பிரவேசிச்சாச்சு. அதனால தான் அதுக்கு முன்னாடி வசனம் படிக்க சொன்னேன். அவர்கள் கானானுக்குள் 12ஆம் வசனம் பாருங்களேன். அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள். அப்போ தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை முடிச்சிட்டார். என்ன அப்படின்னா, மோசே கிட்ட சொன்ன ஒரு உடன்படிக்கை ரூத் புஸ்தகத்தில் இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. போவாஸ் ஒரு உடன்படிக்கை பண்ணுறப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த புத்தகத்தில் செருப்பை என்ன பண்ணு, கழட்டுனா யூதர்களுடைய முறைமையின்படி அது ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ யோசுவா மோசே கிட்ட ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை இங்கே யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அதை முடிக்கிறார். நான் சொன்னேன் உங்களை கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னேன், சேர்த்துட்டேன், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். யோசுவா கிட்ட வந்ததுக்கு வேறு எந்த காரணம் இல்லை. நீ ரொம்ப நாளாக என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த? மோசே வாயை திறந்து கேட்டான், ஆண்டவரே நான் உன் என்ன பண்ணணும் பார்க்கணும்னு கேட்டான். ஆனால் யோசுவாக்கு அவரே வந்துட்டார் கீழே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நான் மோசேவை கம்மி பண்ணி யோசுவாவை அதிகமாக பேசலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருடைய மோசேவுடைய டிபார்ட்மெண்ட் வேறு, அவருடைய அழைப்பு வேறு, அவருடைய நோக்கம் வேறு. ஆனால் இந்த யோசுவா அடுத்த தலைமுறை, ஹல்லேலூயா, சுதந்திரிக்கக்கூடிய தலைமுறை. எப்படின்னா, நம்முடைய செயலை பார்த்து ஆண்டவரே வந்துடுவார். நமக்கு யோசுவா மோசே எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு இது இவனுங்க பண்ணுறானுங்க, இது என்ன பண்ணுறது. ஆனால் யோசுவா அவர் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? மகிமைப்படுத்தினாருங்க. யோசுவா சொல்லுகிற காரியம் ஆண்டவரால் செய்யப்பட்டது. யோசுவா பார்த்து சொல்கிறார், சந்திரனே அங்கே நில்லு, சூரியனே நில்லு. ரிக்வெஸ்ட் பண்ணல ஆண்டவர்கிட்ட. வசனம் சொல்லுது, யோசுவா ஆண்டவரோட பேசி, சூரியனே நீ இங்கே நில்லு, சந்திரனே நில்லு. மோசே கேட்குறாரு, அப்பா செங்கடலில் நான் எப்படிப்பா பொழப்பேன்? உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது. அந்த கோலை என்ன பண்ணு, நீட்னா என்ன பண்ணும்? செங்கடல் பிளக்கும். அப்பா இவனுங்க தண்ணி கேட்குறானுங்க, நான் என்ன பண்ணுறது? கண்மலையை போய் நீ என்ன பண்ணு. ஆனால் யோசுவா அப்படி பண்ணலை. யோசுவா நான் செய்கிறத ஆண்டவர் கனப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அடுத்த கட்டங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யோசுவாவை எழுமணும்னா நம்ம செய்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணணும்? கனப்படுத்தணுங்க. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மறுபடியும் சொல்கிறேன், யோசுவா இல்லாமல் சுதந்திரிக்க முடியாது. சுதந்திரிக்கணும்னா யோசுவா என்ன பண்ணணும்? தேவை. 20 லட்சம் பேரில் ஒரு ஆள், எப்பேற்பட்ட ஒரு செலெக்ஷன் பாருங்கள். அப்போ எப்படி இருந்திருக்கணும் யோசுவா? 100 இன்டர்வியூ போனாங்க, 20 பேர் இருந்தாங்க. எப்படிங்க செலக்ட் ஆகுறது? 20 பேரில் ஒரு ஆளாக செலக்ட் பண்ணுறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. 20 லட்சம் பேரில் ஒரு ஆள். கடைசியாக வாசிப்போம், யோசுவா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கையில் இருக்கிற ஈட்டி ஆயுக்கு நேராக நின்று. பாருங்க, இந்த டைம்ல யோசுவாக்கு வயசு ஆயிடுச்சு. இது யோசுவா புத்தகத்தில் வரப்போ அவருக்கும் ஒரு 80 வயசு கிட்ட, 80-90 கிட்ட என்ன ஆயிடுச்சு யோசுவாக்கு ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 25 ஸ்டார்ட் பண்ணி 40 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஒரு 65-70 வருஷம் ஆகி போச்சு. அது இப்போ இது நடக்கும் போதே ஒரு 75 வயசு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த இடத்துல யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையை என்ன பண்ணு, ஈட்டிய ஆயிக்கு நேராக நீட்டு. ஆயி பட்டணத்தை முறியடிக்கிறாங்க. இவன் ஆயி பட்டணத்துக்கு நேராக அதை நீட்டினோன்னு சரி, அவன் நீட்டின உடனே சண்டையில் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்கிறாங்க. சரியா? இதே மாதிரி மோசேக்கு ஒரு காரியம் நடக்குது. மோசே கையை தூக்கி இருந்தப்போ இஸ்ரவேலர்கள்
அங்கே சண்டை போட்டது யார்? யோசுவா. ஃபஸ்ட்டு வசனம் அதான் வாசித்தோம். யோசுவா அமலேக்கியரோட சண்டை போடுறப்போ மேலே மோசே நிற்கிறாரு, கையை தூக்குறாங்க. 2 பேரும் யார்? ஆரோனும் ஊரும் சேர்ந்து கையை தூக்கி நிற்கிறாங்க, கீழே ஜெயிக்கிறாங்க. இந்த இடத்துல யோசுவா தனியாக நிற்கிறார், யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை. வசனம் சொல்லுது, 20ஆம் வசனம் 26, ஆயியின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. எப்பேற்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டுங்க, எனக்கு அழுக வருதுங்க. ஒரு கையை நீங்கள் சும்மா இப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்களேன், முடியாது. அங்கே மோசேவால் முடியல, 2 பேர் சேர்ந்து தூக்கி நிறுத்துறாங்க. ஆனால் இந்த யோசுவா முழு சண்டை முடிகிற வரைக்கும் அந்த ஈட்டி எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அவருக்கும் சின்ன பையன் கிடையாது, 25-26 வயசு கிடையாது இந்த டைமில். ஆனால் மோசேக்கு இருந்தது சுதந்திரித்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நீட்டி கொண்டிருந்த ஈட்டியை முழு போர் முடிகிற வரைக்கும் வேற ஒருத்தன் சப்போர்ட்டே இல்லைங்க. அந்த ஈட்டியை நீட்டினது என்ன பண்ணலை? இறக்கலை. முழு சண்டை முடிகிற வரைக்கும் அந்த ஈட்டி இறக்கலை. எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவருக்கான ஒரு கமிட்மெண்ட்டு. சுதந்திரித்து ஆகணும், சுதந்திரித்தே ஆகணும். இந்த வருஷத்தில் 2026 என்னென்ன காரியம் சுதந்திரிக்கலையோ அந்த காரியத்தை நாம் சுதந்திரிக்கணும். அடுத்த ஒரு வசனம் வரும், 10:9. யோசுவா கில்காலில் இருந்து ரா முழுவதும் நடந்து, பாருங்க, வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, கால் முட்டி வலிக்குது, ஏந்திரிக்க முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல. அரை மணி நேரம் ஒர்ஷிப்புக்கு நம்மளால் நிற்க முடியல. எப்படா சான்ஸ் கிடைக்கும் கீழே உட்காரலான்னு. யோசுவா 80 வயது, ரா முழுவதும் நடந்து நீட்டின கையை என்ன பண்ணலை? இறக்கல, சண்டை முடிகிற வரைக்கும். ஏன் தெரியுமா? சுதந்திரிக்கணும். சும்மா இல்லை, சுதந்திரிப்பது என்பது சும்மா இல்லை. சுதந்திரிப்பதற்கு யோசுவா போல ஒருவன் தேவை. அந்த யோசுவா நீங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. யோசுவா யாரோ ஒரு யோசுவாவை நம்பி போவதற்கு நாம் அந்த கூட்டம் இல்லை. ஒவ்வொருவரும் யோசுவாவை என்ன பண்ணணும்? எழும்பணும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை வாழ்த்துக்கிறோம், அம்மை போற்றுகிறோம், அம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை, உடைய தயவு, உடைய கரம் எங்களோடு கூட இருக்காய். நன்றி ஆண்டவரே. யோசுவாவாய் நாங்கள் எழும்ப வேண்டும் அப்பா. ஆண்டவர், யோசுவாக்கு எத்தனை காரியங்கள் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஒரு உண்மையுள்ளவனாய், ஒரு தாழ்மையுள்ளவனாய், ஒரு நம்பத்தக்கவனாய். ஆண்டவரே, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரை நாங்கள் ஒரு யோசுவாவாய் மாற 2026 நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. அந்த கரமுடைய கிருபை தயவு இருக்கட்டும். மீட்பு ரட்சகருமான இயேசுவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்குது. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்னாடி வந்து நிற்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா.